ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரிஸ் வச்சு பைக்குக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பேட்டரிஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு ஸ்ப்ரே பண்ணுற அந்த பேட்டரி ஸ்ப்ரேயருக்கு எங்களுக்கு பேட்டரி வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா 1C கிரேடில் செல்ஸ் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். 12 volt 20Hல நம்ம இப்போ பேட்டரி பேக் செய்ய போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு 8 பேட்டரிஸ் தேவை. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிறேன். 2 2s are 4, 4 2s are 8. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா பைக்ஸுக்கு செய்கிற அந்த பேட்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக போகும். 40 amps பிஎம்எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 amps தான் அது வந்து எடுக்கும், அந்த ஸ்ப்ரேயர் மோட்ரு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும். 40 amps பிஎம்எஸ்லாம் போட்டோம்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பில்டுக்கு 10 amps பிஎம்எஸ் தான் போட போகிறோம். பட் அதுலேயும் பேலன்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரியான பிஎம்எஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ப்ரைஸ் சீப்பாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீப்பாக பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதை ஸ்பாட் வெல்ட் பண்ணிக்கலாம். A few minutes later. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ். இது பார்த்தீங்கன்னா 4S 10 amp பிஎம்எஸ். ஓகே, நம்ம இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். இதை எங்கே மவுண்ட் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பேலன்ஸ் வைஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே கனெக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் சென்சார் இது வந்து நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் பேட்டரி ஏதாவது ஓவர் ஹீட் ஆனால் சார்ஜிங் ப்ராசஸை இது வந்து ஸ்டாப் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேலன்ஸ் வைஸ். இப்போ பேலன்ஸ் வைஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நிக்கல் ஸ்ட்ரிப் மேலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் டேப் போட்டு ஓட்டியிருக்கோம். அதே மாதிரி சைட்ஸ்லேயும் பிஎம்எஸ் மேலேயும் நம்ம அட்டை கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் வந்து கேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு லோ காஸ்ட்டில் இந்த பேட்டரி செஞ்சுருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400. இது பார்த்தீங்கன்னா 2 years வாரண்ட்டி உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இன்கேஸ் அந்த 2 yearsல ஏதாவது உங்களுக்கு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அப்படியே புது பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் அடிஷ்னலாக நெக்ஸ்ட் 2 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டினா உள்ளே இன்கேஸ் ஏதாவது பிஎம்எஸ் போயிருந்தாலும் இல்லை சீரீஸில் ஏதாவது ஒரு செல் 2 செல் போயிருந்தாலும் அந்த 2 செல்லை மாற்றி கொடுக்கறதுக்கான காஸ்ட்டை உங்கள் கையில் நான் சார்ஜ் பண்ணிப்பேன். பட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுப்பேன். 12 volt 12H பேட்டரி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரேயருக்கு இல்லைனா நீங்கள் கடை மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க, அதாவது தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற பேட்டரிக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேக்கப் தரும். உங்களுக்கு ஒரு வாட்டி வோல்டேஜ் செக் பண்ணி காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா 13.20 volt இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபயர் ஆகலை. இதுவே நம்ம லெட் ஆசிட் பேட்டரி இருந்தால் இந்த ஒயரே எரிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆனோடனே ப்ரொடெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இது வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சான்னு நான் செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. திரும்ப வந்து 13.20 volt காட்டுது பாருங்கள். ஓகே, உங்களுக்கு நான் இதில் சின்ன லோடு ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேட்டர் ஃபேனு, காரில் வர ரேடியேட்டர் சிஸ்டம் இது. ஓகே, இது 12 volt தான், பட் கரண்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணோம். நான் உங்களுக்கு நான் அதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இல்லை சைடாக பாருங்க, பறகுது தான். இந்த சைடு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கரண்ட்ல ரன் ஆகுதுன்றதையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 5.7 5.8 அதாவது 5.7 amps இது ரன் ஆகிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 10 amps வரைக்கும் லோட் கொடுக்கலாம். பட் 5 amps இந்த மோட்டர் எடுக்குது. அந்த அளவு கூட எடுக்காது நம்ம ஸ்ப்ரேயர் மோட்டரு. 2 amps 3 amps தான் எடுக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எதுக்கு லெட் ஆசிட்லேருந்து இதுக்கு ஸ்விட்ச் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஆசிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 years தான் லைஃப் வரும். இது வந்து அதோட 3 times அதிகமாக லைஃப் வரும். அதோட இது வெயிட் பார்த்தீங்கன்னா 2 times லெஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 kg இருக்கும். இதுவே லெட் ஆசிட் பார்த்தீங்கன்னா 2 kgs வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து நீங்கள் லிக்விட் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 kgs மேலே வெயிட் தூக்குற மாதிரி இருக்கும். மேற்கொண்டு அந்த பேட்டரி ஒரு 2 kgனா
உங்களுக்கு ரொம்ப ஷோல்டர் பெயின் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 kg தான், அந்த அளவுக்கு ஷோல்டர் பெயினாக இருக்காது. சைஸும் சின்னது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைஃப் அதிகமாக வரும்ன்றதுனால நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி லெட் ஆசிட்ல வந்து நீங்கள் அதாவது ஷீல்டு பேட்டரினா பிரச்சனை இல்லை. இதுவே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டியும் மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு பேட்டரி கழட்டி ஓப்பன் பண்ணி ஊற்றி திரும்ப அதை சீல் பண்ணணும். பட் இதெல்லாம் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிடுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் இதில் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம், ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் அதோட வோல்டேஜ் பேராமீட்டர்ஸ். பட் இருந்தாலும் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரி சார்ஜர் வச்சு இதை ஃபுல் சார்ஜ் பண்ண முடியாது. லித்தியம் பெரோபாஸ்பேட்கிட்ட தனியாக சார்ஜஸ் விற்குது, நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்குது பெஸ்ட் ப்ரைஸில். அதை நீங்கள் வாங்கிட்டு பேட்டரி தான் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, வேணுன்றவங்க இந்த பேட்டரி நமக்கு இதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதுமாதிரி சார்ஜரும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளும் பெஸ்ட்டாக ஒரு சார்ஜர் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து பிக் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே, பாய்.